சார் கொடுத்த ரிவிஷன் யூஸ் பண்ணீங்களா? ஃபார்முலா ரிவிஷன்? எஸ் சார் நோ? எஸ் ஆர் நோ? Yes, sir. எஸ். The strength of மெட்டீரியல்ல ஃபார்முலா ரிலேட்டடா நம்ம வந்து பார்க்க போறோம். பியூர்லி ஃபார்முலா அதிகமா பேச முடியல, கொஞ்சம் ஸ்லோவா தான் பேசுறேன். அது 12 வரையும் போச்சுனாலோ 11:30 வரையும் போச்சுனாலோ போகட்டும். சார் என்விரான்மெண்டல் முடிச்சாரா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா ரிவிஷன் முடிச்சாரா? எது முடிச்சாருமா? புரியல அக்ஷயா. எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் முடிச்சோம் சார். சரி, ஓகே 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 ஓகே. இடையில ஏதாவது வாய்ஸ் டல்லாச்சு இல்ல சவுண்ட் கம்மியாச்சுன்னா சொல்லிடுங்க. ஓகே, ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். இடையில சம் கான்செப்டும் சொல்றேன். முத விஷயமா சம் பேசிக் டெர்மினாலஜிஸ். அதுல ஹோமோஜினியஸ், ஐசோட்ரோபிக், அனைசோட்ரோபிக், ஆர்த்தோட்ரோபிக் எப்படி இருக்கும்? ஹோமோ அப்படின்னா நிறைய பாயிண்ட் எடுக்கிறீங்க, பட் எல்லா பாயிண்ட்லயுமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன், சே எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும், அதான் வந்து ஹோமோ. ஐசோ அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட், ஒரு பாயிண்ட்ல ஆல் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி சேமா இருந்தா ஐசோ. அனிசோட்ரோபிக் அப்படின்னா எந்த டைரக்ஷன்லயும், அதாவது எந்த டைரக்ஷன் அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட் மட்டும் இல்லை, எல்லா டைரக்ஷன்லயுமே ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்டா இருந்தா அனைசோ அல்லது அல்லோட்ரோபிக் அல்லது நான் ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்தோ அப்படின்னா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அல்லது எக்ஸ் ஒய் இஜெட், 3 பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல உங்களுக்கு எதுவுமே தெரியல, 3மே வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குன்னா அது ஆர்த்தோட்ரோபிக் அப்படின்னு அர்த்தம். பிரிசமேட்டிக் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் என்டையர் லென்த்துக்கும் சேமா வரும். நான் பிரிசமேட்டிக் அப்படின்னா அந்த கிராஸ் செக்ஷன் மாறிக்கிட்டே போகும், அதான் வந்து நான் பிரிசமேட்டிக். பிரிசமேட்டிக் பார், நான் பிரிசமேட்டிக் பார் அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா தெரியணும். டக்டைலிட்டி அப்படின்னா வளையக்கூடிய தன்மை. மல்லியபிலிட்டி அப்படின்னா தகடா மாத்திர தன்மை. ஹார்ட்னஸ் அப்படின்னா சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி. டஃப்னஸ் அப்படின்னா பாடி ப்ராப்பர்ட்டி. எலாஸ்டிசிட்டி அப்படின்னா அது தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கறது. பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரவே வராது. க்ரீப் அப்படின்னா ரொம்ப நாளா ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கீங்க, அப்ப லோடை இன்க்ரீஸ் பண்ணல, லோட் இஸ் கான்ஸ்டன்ட், அந்த ரொம்ப நாளா இழுத்து பிடிச்சி வச்சிருந்த அந்த ரப்பர் பேண்டு ரொம்ப நாள் கழிச்சு அதை விடுறீங்க அப்படின்னா அது தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரப்போறதே இல்லை, அதுதான் க்ரீப் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஃபெட்டிக் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் சைக்கிள் லோட். ஃபெட்டிக் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் சைக்கிள் லோட். நீங்க சின்ன லோடு தான் கொடுப்பீங்க, ஆனா அதை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பீங்க, அதனால அந்த பேப்பர் கிழியுது அப்படின்னா அதை ஃபெட்டிங் கூட சொல்லலாம், ஃபெட்டிக் கூட சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அது ஒரு ரியாக்ஷன், ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்றல. ஆக்ஷன் ஃபோர்ஸை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு பேரு ப்ரெஷர். அந்த ஃபோர்ஸுக்கு மெட்டீரியலோடைய பிஹேவியர், கிராஸ் செக்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு கேட்டா அதுதான் ஸ்ட்ரெஸ். ஃபோர்ஸ் பை இனிஷியல் ஏரியா
அப்படின்னு கொடுத்தா அது ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது இனிஷியல் ஏரியான்றதை விட இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் கிலோ பாஸ்கல் அல்லது பாஸ்கல் அல்லது மெகா பாஸ்கல் அல்லது ஜிகா பாஸ்கல், எப்படி வேணாலும் சொல்லலாம். கேபிஏ அப்படின்னா கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், பாஸ்கல்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், மெகா பாஸ்கல்னா நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், ஜிகா பாஸ்கல்னா 10⁻³ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அல்லது 10⁻³ மெகா பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம் ஜிகா பாஸ்கலை. இது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான இது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். உங்கள் ராடை நேரடியாக இழுத்தீங்கன்னா அந்த டென்ஷன் அப்ளை பண்ணுறீங்க அல்லது கம்ப்ரஷனை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது டைரக்ட் டென்ஷன் அல்லது டைரக்ட் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்டைரக்டாக ஸ்ட்ரெஸ் உருவாகுது அப்படின்னா பீம் இப்படி பெண்ட் ஆகுது. அப்படி பெண்ட் ஆகும் பொழுது, ஓகேவா, அப்படி பெண்ட் ஆகும் பொழுது மேலே பெண்டிங் கம்ப்ரஷன், கீழே பெண்டிங் டென்ஷன், பெண்டிங் டென்ஷன், மேலே பெண்டிங் கம்ப்ரஷன், கீழே பெண்டிங் டென்ஷன். இதனால கம்ப்ரஷன் டென்ஷன் ஆகுதா? அப்போ இதுக்கு பேர் இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அல்லது இதுக்கு பேர் ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம். இப்போ இதுவே சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். சார், அந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் டென்ஷன் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்கிறோம். பெண்ட் ஆகும்போது அது பெண்டிங் டென்ஷன், பெண்டிங் கம்ப்ரஷன் அல்லது ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அலாங் தட் ஏரியா, அந்த ஏரியாவுடைய சர்ஃபேஸ் வழியாக போகுதுன்னா அதுக்கு பேர் சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சியர் ஸ்ட்ரெஸ்ஸு டைரக்டாக சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகுதுன்னா சியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு ராடை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா அது மூலயமா சியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் இன்டைரக்ட் சியர் ஸ்ட்ரெஸ் அல்லது டார்சனல் சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு மே ஃபாலோ யூ எலிசபெத் ராணிலேருந்து M/EZன்னு சொல்லலாம். டைரக்ட் டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷனை T/A அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். டைரக்ட் சியர் ஸ்ட்ரெஸ்ஸை F/Aன்னு சொல்லி முடிக்கலாம். டார்சன் மூலயமா வரக்கூடிய சியர் ஸ்ட்ரெஸ்ஸை T/ZPன்னு சொல்லலாம். டார்சன் பை ZP போலார் செக்ஷன் மாடல்னு சொல்லலாம். அப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸுமே இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் டோட்டல் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து இவ்வளோதான். ஸ்ட்ரெஸ்ஸுனா ரியாக்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கான யூனிட் டென்சார், அதுக்கான இது ஸ்கேலாரா வெக்டாரா? டென்சார். அது ஒரு டென்சார் குவான்டிட்டி. எண் மதிப்பு திசை பிளஸ் ஏரியாவும் இன்வால்வ் ஆகிறதுனால அது ஒரு டென்சார் குவான்டிட்டி. அது ஒரு டென்சார் குவான்டிட்டி. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்க்கறது ஸ்ட்ரெயின். சார், ஸ்ட்ரெயினை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்ட்ரெயின். நீங்கள் டைரக்டாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அது சேஞ்ச் இன் லென்த்னு சொல்லக்கூடாது, சேஞ்ச் இன் டைமென்ஷன் சொல்லணும். ஏன்னா டயாமீட்டர் கூட வந்து என்னன்னா சுருங்கும் இல்லையா? அப்போ சேஞ்ச் இன் டயா பை ஒரிஜினல் டயாமீட்டர் ஆல்சோ ஸ்ட்ரெயின். இது லேட்ரல் ஸ்ட்ரெயின், இது லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். இது லேட்ரல் ஸ்ட்ரெயின், இது லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். பாய்சான் ரேஷியோன்னு ஒரு ரேஷியோ இருக்கு. அந்த பாய்சான் ரேஷியோ அப்படின்னா லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ பாய்சான் ரேஷியோ. ரப்பருக்கு 0.50, காப்பருக்கு 0.33, ஸ்டீலுக்கு 0.272, 0.3, கான்கிரீட்டுக்கு 0.2, கிளாஸுக்கு 0.182, 0.3, கார்க்குக்கு 0. பாய்சான் ரேஷியோ மேபி நெகட்டிவா இருக்கலாம். அப்படி நெகட்டிவா இருந்தால் அதுக்கு பேர் ஆக்செப்டிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆக்செப்டிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஹூக்லான்னு ஒருத்தவன் வரான். இந்த ஹூக்லா என்ன சொல்லுது? ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், stress which is equal to Young's modulus into strain. இதை சொல்றது ஹூக்ஸ் லா. அப்ப இந்த ஹூக்ஸ் லாவில் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போ ஒரே ஒரு மாடலஸ் மட்டும்தான் இருக்கா, யங்ஸ் மாடலஸ் மட்டும்தான் இருக்கா அப்படி சொல்ல வரல. மாடலஸ் மட்டும் இருக்குன்னு சொல்ல வரல. கிளியர் மாடலஸ், பல்க் மாடலஸ் அல்லது ரிஜிடிட்டி மாடலஸ், இப்படி மொத்தம் 3 மாடலஸ் வந்து என்னன்னா இருக்கு. மொத்தம் 3 மாடலஸ் இருக்கு. இப்ப சிஎஸ் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சிஎஸ் ஸ்ட்ரெயின். ஒரு டப்பாவை சர்ஃபேஸ் வழியா நகர்த்துறீங்க, இந்த டப்பா இப்படி போகுது அப்படின்னா அந்த டீட்டாவை தான் சிஎஸ் ஸ்ட்ரெயின் சொல்றோம். அப்ப அதை மாத்துறதுக்கு ஜி டீட்டா அப்படின்ற ஒரு இதுவை வந்து போடுவீங்க. அப்ப அந்த ஜி அப்படின்றது ரிஜிடிட்டி மாடலஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த ஜி அப்படின்றது ரிஜிடிட்டி மாடலஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இன் சிமிலர் வே பல்க் மாடலஸ், பல்க் மாடலஸ்னா என்னன்னா ஒரு வால்யூமை சேஞ்ச் ஆகுது, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப அப்ளை ஆகிற ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கா, அப்ப பி அல்லது அப்ளை ஆகிற ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு கே அண்ட் தென் ஸ்ட்ரெயின். ஓகேவா, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ இதுக்கு பேரு கே பல்க் மாடலஸ், இதுக்கு பேரு கே பல்க் மாடலஸ். 1 by bulk modulus which is equal to compressibility. 1 by bulk modulus which is equal to compressibility. Hooke's law பேஸ் பண்ணி force by area equal to Young's modulus delta L by L. எனக்கு I want delta L வேணும்னா PL by AE which is equal to delta L அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். I want delta L அப்படின்னா PL by AE which is equal to delta L சொல்லி முடிக்கலாம். இது due to external load, இது due to external load. இதுவே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லோடுலாம் இல்லை, ஒரு ராடு 50 கிலோ இருக்குன்னா அந்த 50 கிலோ ராடு மொத்தமாக வெயிட் தாங்க முடியாமல் கீழே போகுதுன்னா செல்ஃப் வெயிட்னால எவ்வளோ டெல்டா எல் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அந்த செல்ஃப் வெயிட் லேம்டா, அந்த செல்ஃப் வெயிட்னால எவ்வளோ டெல்டா எல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லேம்டா L square divided by 2E. லேம்டா L square divided by 2E. லேம்டா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல எவ்வளோ வெயிட் ஆக்ட் ஆகும் அப்படின்றது தான் லேம்டா. ஓகேவா, லேம்டா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல எவ்வளோ வெயிட் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கறது லேம்டா. அப்போ டியூ டு செல்ஃப் வெயிட் ஒன்று, டியூ டு எக்ஸ்டர்னல் ஒன்று. இப்போ காம்பினேஷன் ஆஃப் போத் அப்படின்னு கேட்டா லேம்டா ஸ்கொயர் லேம்டா எல் ஸ்கொயர் divided by 2E plus PL by AE. காம்பினேஷன் கேட்கும் பொழுது ஆக்ட் ஆகிற எக்ஸ்ட்ரா லோடும் அந்த செல்ஃப் வெயிட்டும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை செல்ஃப் வெயிட்டுக்கும் இதுக்கும் இடையில ஒரு ப்ரொபோசல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஏதோ ஒன்று சொல்லி உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை உங்க பாரு டேப்பர்டு பாரா இருக்கு அப்படின்னா இந்த டேப்பர்டு பார்னால எவ்வளோ எலாங்கேஷன் நடக்கும் அப்படின்னா 4 times of PL by D1 D2 into E. இதுதான் உங்களுடைய டெல்டா எல். 4 times of PL by D1 D2 into E. இதுதான் உங்களுடைய டெல்டா எல். அப்ப எலாங்கேஷன்ஸ் அந்த டேப்பர் பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுவே வந்து ஒரு கோனிக்கல் பார், அதோடைய செல்ஃப் வெயிட்னால எவ்வளோ எலாங்கேஷன் ஆகும்னா நீங்க ஆல்ரெடி ஒரு சிஸ்டமேட்டிக் பார் வச்சு லேம்டா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2E போட்டிங்க இல்லையா, அதில் 1/3 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சார் அது வந்து ஒரு 9 mm வந்து எலாங்கேட் ஆகும்னா இது ஜஸ்ட் 3 mm தான் எலாங்கேட் ஆகும். இது ஜஸ்ட் 3 mm தான் வந்து எலாங்கேட் ஆகும். ஓகேவா, இது ஜஸ்ட் 3 mm தான் வந்து எலாங்கேட் ஆகும். இன்னொன்று நான் கேவை பற்றி சொன்னேன். அப்போ ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு கே. அப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்ன? அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பிளஸ் சிக்மா இஜெட் டிவைடட் பை இ 1 minus 2 mu which is equal to volumetric strain. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இது 3 ஆக்சிஸ்லையும் ஸ்ட்ரெஸ் கொடுக்க பொழுது, ஆனால் நம்ம பலூன்ல ஒரு ஆக்சிஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப சிக்மா எக்ஸ் பை இ 1 minus 2 mu அப்படின்னு மாறும். மியூக்கான வேல்யூ 0வா இருக்குன்னா அப்ப சிக்மா எக்ஸ் பை இ மைனஸ்ல போயிடும். அப்ப அது
வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒன்னே இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஈய பத்தி பார்த்தாச்சு, ஜியை பத்தி பார்த்தாச்சு, கேவை பத்தி பார்த்தாச்சு, மியூவை பத்தி பார்த்தாச்சு. அப்ப டெல்டா எல்லை பத்தியும் பார்த்தாச்சு. உங்க மெட்டீரியல் ஹோமோ ஐசோவா இருந்தா நம்பர் ஆஃப் டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்றது 4, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்றது 2. உங்க மெட்டீரியல் அனைசோட்ரோபிக்கா இருந்ததுன்னா அந்த நம்பர் ஆஃப் டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்றது இன்ஃபைனைட். அண்ட் தென் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்டா இருந்தா 21. உங்களுடைய மெட்டீரியல் ஆர்த்தோட்ரோபிக்கா இருந்ததுன்னா டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இஸ் 12, இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இஸ் 9. ஓகேவா? அப்ப அது டோட்டலா இண்டிபெண்டா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கணும். டோட்டலா இண்டிபெண்டா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். E which is equal to 2g 1 plus mu, E which is equal to 3k 1 minus 2 mu, E which is equal to 9kg divided by 3k plus g, E greater than k greater than g. இதுதான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப். இதுதான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் எக்கச்சக்கமான வாட்டி சம்மா கேட்டிருக்காங்க, சம்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல சம்திங் இஐயை ஈக்குவேட் பண்ணி q which is equal to 3k minus 2g divided by 6k plus 2g இப்படின்னு இன்னொரு ரிலேஷனும் இருக்கு. இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப இதுதான் வந்து என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான ஒரு இதுவா நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இதுல தெர்மல் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது ஆல்பா. அந்த ஆல்பா இன்டூ டெல்டா டி இன்டூ எல் போட்டீங்கன்னா அது டோட்டல் டெல்டா எல்ல சொல்லும். டிவைடட் பை எல் எல்னு போட்டீங்கன்னா அது தெர்மல் ஸ்ட்ரெயினை சொல்லும். எல்எல் கெட் கேன்சல், ஆல்பா டெல்டா டி இதுதான் உங்களுடைய தெர்மல் ஸ்ட்ரெயின். தெர்மல் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அப்ப ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டூ ஸ்ட்ரெயின். அப்ப ஆல்பா டெல்டா டி இன்டூ யங்ஸ் மாடுலஸ் போட்டீங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். தெர்மல் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். அதிகபட்சம் அவங்க தெர்மல் ஸ்ட்ரெஸ் வரையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். அதை தாண்டி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ என்டையர் ஃபர்ஸ்ட் யூனிட்டுமே மொத்தமாவே இவ்வளவு ஃபார்முலா தான் வந்து இருக்கு. புரியுதா இல்லையா? எஸ் சொல்லுங்க அஸ்வினி. சார் இப்போ ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனா இருந்தா ஸ்ட்ரெஸ் ஜீரோவா இருக்குமா சார்? ஆமா, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒண்ணுத்த இன்னொன்னத்தோட நீங்க வந்து பேன் பண்ணி வச்சிருக்கீங்க. பிராஸ் இருக்கு, காப்பர் இருக்கு. பிராஸுக்கு ஆல்பா அதிகம், இவன் நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறான். பட் அவனை எக்ஸ்பேண்ட் ஆக விடாம காப்பர் வந்து தடுப்பான். அப்ப ஃப்ரீ எக்ஸ்பேண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன். அந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட் வேற. இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃப்ரீ எக்ஸ்பேண்டா இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் இருக்காது. இப்படி இருக்கு. காம்பினேஷன் இல்ல, பிளஸ் இந்த எண்டு ஃப்ரீயா இருக்கு. அப்ப இது மட்டும் எலாங்கேட் ஆகும். எலாங்கேட் ஆகிறத தடுக்கலையே. சரி, பிராஸ் மட்டும் இருக்கு. இந்த சைடு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த சைடு ஒரு செவுரு இருக்கு. அப்ப எலாங்கேட் ஆகிறத செவுரு தடுக்குதா? அப்ப ஸ்ட்ரெஸ் வந்து உண்டு. அப்ப ஸ்ட்ரெஸ் வந்து உண்டு. ஓகேவா? நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? அப்ப ஸ்ட்ரெஸ் வந்து உண்டு. ரைட்? வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். நோ டவுட்? நோ டவுட்? No, sir. No, sir. சார் ஒரு டவுட் சார். ஆ இப்போ ரெண்டு மெட்டீரியல் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க சார், பிராஸ் காப்பர் அந்த மாதிரி. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும், எதுல டென்சைல் எதுல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், எதுல டென்சைல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி क्वेश्चன் கேக்குறாங்க சார். அது ஆமாமா. எனக்கு கன்ஃபியூஷனாவே இருக்கு. அது யாருக்கு யாருக்கு ஆல்பா அதிகமா இருக்கோ அவன் எக்ஸ்பேண்ட் ஆவான். ஆனா அவனை எக்ஸ்பேண்ட் ஆக விடாம ஸ்லோ லேர்னர் அவனை புடிச்சு இழுப்பான். அவனை புடிச்சு கம்ப்ரஸ் பண்ணுவான். ஓகேவா? இவன் அவனை பிடிச்சி கம்ப்ரஸ் பண்ணுவான். டே நீ என்னோட சேர்ந்து வாடான்னு அவன் இவன் கையை பிடிச்சி இழுத்துப்பான். அப்ப பிராஸ் காப்பர், காப்பர் பிராஸ் மேல கொடுக்கறது கம்ப்ரஷன், பிராஸ் காப்பர் மேல கொடுக்கறது டென்ஷன். புரியுதா? ஓகே சார். ஓகே. ஸோ என்டையர் கண்டென்ட்
ஆஃப் தி ஃபர்ஸ்ட் யூனிட் மொத்தமாகவே வந்து இவ்வளோதான். டைப்ஸ் ஆஃப் பீம், டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட். நோ தட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஒரு எண்டு ரோலராகவும் ஒரு எண்டு பிண்டாகவும் இருக்கும். அப்போ தான் எக்ஸ்பான்ஷன் நடந்தால் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் டெம்பரேச்சர்னால. ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்கு, அப்போ ஃபிக்ஸட் பீம் இருக்கு. கேண்டிலீவர் பீம் இருக்கு, கேண்டிலீவர் பீம் இருக்கு. ஓவர் ஹேங்கிங் பீம் இருக்கு. ஓகே, எஸ் கண்டினியூஸ் பீம் இருக்கு. இதை மாதிரி பீம்ல நிறைய வகைகள் இருக்கு. அதே போல் இந்த பீம்ல சப்போர்ட்ஸும் இருக்கு. பிண்டு சப்போர்ட் இருக்கு, ரோலர் சப்போர்ட் இருக்கு, ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்கு. பிண்டு சப்போர்ட்டா ரியாக்ஷன்ஸ் ஹரிசாண்டலி வெர்டிக்கலி 2 ரியாக்ஷன் இருக்கும், பட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 இருக்கும். ரோலர் சப்போர்ட்டா ரியாக்ஷன் 1 வெர்டிக்கல், பட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2 இருக்கும். மொமெண்ட் இது ரெசிஸ்ட் பண்ணாது, ஃப்ரீடமா ரொட்டேஷன் நடக்கும். அதே போல ஹரிசாண்டலும் ஃப்ரீடமா நடக்கும். ஃபிக்ஸட் சப்போர்ட்டா ரியாக்ஷன் 3 இருக்கும், ஃப்ரீடம் 0வா இருக்கும். அதே போல லோடிங்கா டைப்ஸ் ஆஃப் லோடிங்கை பொறுத்தவரையும் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும். டைப்ஸ் ஆஃப் லோடிங்கை பொறுத்தவரை யூடிஎல் ஆக்ட் ஆகும். டைப்ஸ் ஆஃப் லோடிங்கை பொறுத்தவரை யூவியிலும் ஆக்ட் ஆகும். அப்போ யூவிஎல் அப்படின்றது ட்ரையாங்குலர். டைப்ஸ் ஆஃப் லோடிங்கை பொறுத்தவரையும் மொமெண்டமும் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் லோடிங்கை பொறுத்தவரையும் கண்டினியூஸ் மொமெண்டமும் இருக்கும். தட் கண்டினியூஸ் மொமெண்ட் நத்திங் பட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட். அது ஒரு மொமெண்ட் எடுக்கோங்க, எடுத்து என்டையர் லென்த்தும் போடுங்க, m into L which is equal to அதுதான் டோட்டல் லோடா ஆக்ட் ஆகும். அதுதான் டோட்டல் லோடா ஆக்ட் ஆகும். உங்க பீமை பொறுத்தவரையும் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட், ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டை பற்றி நீங்கள் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டை பொறுத்தவரையும் அது ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன், 3 ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷனை வச்சு நம்மளால அதை கொண்டுட்டு வர முடியும். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டு மேபி கேண்டிலீவராக இருக்கலாம், மேபி சப்போர்ட்டடாக இருக்கலாம், அல்லது மேபி ஓவர் ஹேங்கிங் பீமாக கூட இருக்கலாம். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். அடுத்தது ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். இந்த ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் அது ஃபிக்ஸடு பீமாக இருக்கலாம், அல்லது கண்டினியூஸ் பீமாக இருக்கலாம், அல்லது ஒரு எண்டு அதாவது ப்ராப்ட் கேண்டிலீவராக இருக்கலாம். இப்படி 2 விதமாக நம்ம வந்து சொல்லுவோம். ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் summation of x y summation of moment equal to 0. அந்த ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் கண்டிஷனுக்கு ஒத்து வராதது எல்லாமே ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். அவங்க முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரியாக்ஷனுக்கு என்ன ப்ரொசீஜர்? summation of fy which is equal to 0. லோடு இருக்கு which is equal to RA plus RB. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். summation of moment about any point which is equal to 0. அப்போ இந்த ரொட்டேஷன் ப்ளஸ் இந்த ரொட்டேஷன் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். டேக் மொமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட் which is equal to 0 அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போ நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு உங்களால் ரியாக்ஷனை கால்குலேட் பண்ண முடியும். ரெண்டுத்தை வச்சு ரியாக்ஷனை கால்குலேட் பண்ண முடியும். இன்னொன்று, அது பாயிண்ட் லோடாக இருந்தால் அது வந்து ஒத்து வரும். இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அப்படி பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும்போது ஐ வாண்ட் ரியாக்ஷன் ஏ, பாயிண்ட் லோட் பி. அப்போ பாயிண்ட் லோட் பியை மேலே போடுங்க, தட் மீன்ஸ் லோடு, டோட்டல் லோடு டிவைடட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் கீழே போடுங்க எல் இன்டூ ஆர்ஏ. வேணுமா? அந்த லோடுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. சே எக்ஸாம்பிள் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 2 times of L/3 னா 2L/3 போடுங்க. திஸ் இஸ் த ரியாக்ஷன்ஸ் RA. அப்போ இது ஒரு ஷார்ட்கட் போல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணும்பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் என்ன வரும்? WL/2 WL/2 அப்படின்ற மாதிரி வரும். அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கலாம். A simply supported beam subjected to uniformly varying load. அப்போ இந்த யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொதல் விஷயம் இதை வந்து நீங்கள் பாயிண்ட் லோடாக மாற்றணும்.
ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் லோடாக மாறிடும். அப்போ தட் பாயிண்ட் லோட் இஸ் நத்திங் பட் ஆஃப் பேஸ் ஹைட். சரி, ஓகே. அந்த பாயிண்ட் லோட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இன் சிஜி. இந்த சிஜியில் ஆக்ட் ஆகும். சிஜியில் ஆக்ட் ஆகும் அந்த பாயிண்ட் லோட். அப்போ ஆஃப் டபிள்யூஎல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். எக்ஸாக்ட்லி அந்த சிஜியில் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னொன்று, இவனுக்கு அவன் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ண சொல்லி கொஸ்டின் வந்து கேட்பான். அப்போ அந்த ரியாக்ஷனை கால்குலேட் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் summation of fy which is equal to 0, take moment about any point which is equal to 0 அப்படின்ற அந்த ஒரு வேல்யூ வந்து என்னன்னா கொண்டுட்டு வந்து நிப்பாட்டணும். ஓகேவா? அப்படின்ற அந்த ஒரு வேல்யூ வந்து கொண்டுட்டு வந்து நிப்பாட்டணும். அது மூலியமா உங்களால இதுல ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரியாக்ஷன்ஸை நீங்க ஒன்னே ஒன்று தான், உங்களுக்கு எந்த கான்செப்டும் தெரியலனாலும் fy which is equal to 0, take moment about any point which is equal to 0, இந்த ரெண்டு ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்ட் டு மொமெண்ட் ஆஃப் தி மிட் ஸ்பேன் அப்படின்னா L/2 இது L/2. ஓகே, A பாயிண்ட் இது B பாயிண்ட். ஸோ தட் வாட் இஸ் த ரியாக்ஷன்ஸ் அப்படி பார்க்கும்பொழுது திஸ் ரியாக்ஷன்ஸ் RA ஈக்குவல் டு M/L, திஸ் ரியாக்ஷன்ஸ் RB இஸ் ஈக்குவல் டு மைனஸ் M/L. எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐ நோ அந்த வேல்யூ summation of fy and then summation of fx, summation of moment which is equal to 0 ன்னு சொன்னோம் இல்லையா? அவனை வச்சுதான் நீங்க இந்த ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும். முதல் விஷயம், ரியாக்ஷனை பேஸ் பண்ணியே நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்னு, shear force at the support. ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேரு வெர்டிகல் ஃபோர்ஸ் தான். அந்த வெர்டிகல் ஃபோர்ஸ் தான் shear force. shear force at support அப்படி கேட்டாலும் ரியாக்ஷன் அட் சப்போர்ட் அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். ரியாக்ஷன்ஸ் அட் சப்போர்ட் கேட்டாலும் shear force அட் சப்போர்ட் கேட்டாலும் ஒன்று தான். இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல ரெண்டு எண்ட்லையும் ஆன்டி கிளாக்வைஸ் அண்ட் கிளாக்வைஸ் மொமெண்ட் ரெஸ்பெக்டிவ்லி இருக்கு அப்படின்னா ஐ எம் ஆஸ்கிங் வாட் இஸ் த shear force at A, வாட் இஸ் shear force at B. டு ஜஸ்ட் சிம்பிளி அது ரியாக்ஷன் ஏபியும் ரியாக்ஷன் பியும் தான் கேட்குறாங்க. டு ஜஸ்ட் புட் 0 0 அப்படின்னு நீங்கள் வந்து போட்டால் போதும். 0 0 போட்டா போதும். அதுக்கப்புறம் shear force டயக்ராம் எப்படி வேரி ஆகும், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வேரி ஆகும், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப முதல் விஷயமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன கைண்ட் ஆஃப் பீம் அதை பொறுத்து இது மாறல, அதை தெரிஞ்சுக்கணும். அது பீமுடைய வகையை பொறுத்து மாறாது, அது பீமுடைய சப்போர்ட்டை பொறுத்து மாறாது. அது எதை பொறுத்து மட்டும்தான் மாறும் அப்படின்னா லோடை பொறுத்து மட்டும்தான் மாறும். இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லோடிங் கண்டிஷன். அப்ப உங்களுடைய சப்போர்ட் ஆஃப் பீமை பொறுத்துலாம் இல்லை. ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய எஸ்எஃப்டி அப்படின்றது யூனிஃபார்ம். தட் மீன்ஸ் அந்த ரியாக்ஷன்ல அல்லது ஈக்குவேஷன்ல x⁻0 வரும். அப்படின்னா என்ன? அது ஒரு ரெக்டாங்குலரா இருக்கும், ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இன்கேஸ் உங்களுடைய பிஎம்டி வேணும் அப்படின்னா x⁻1 அப்படின்னு மாறும். அது லீனியரா இப்படி வேரி ஆகும், அது லீனியரா இப்படி வேரி ஆகும். ஓகேவா? சரி, இதுவே இது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடா இருந்தது அப்படின்னா அப்ப எஸ்எஃப்டி x⁻1, பிஎம்டி x⁻2. அப்ப இங்க x⁻1னாலே அது லீனியர் இன்க்ளைன்டு. லீனியர் ஹரிசாண்டல் வேற, லீனியர் இன்க்ளைன் வேற. அப்ப x² இருந்ததுன்னா 2 டிகிரி பேரபோலா அல்லது ஸ்கொயர் பேரபோலா அப்படி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்ல நீங்க யூனிஃபார்ம்லி வேரிங் லோடா இருக்கு அப்படின்னா அப்ப இங்க x² ஸ்கொயர் பேரபோலா, x³ கியூபிக் பேரபோலா அப்படின்ற மாதிரி மாறும், கியூபிக் பேரபோலான்ற மாதிரி மாறும். இதுவே லோடே வந்து பேரபோலாவா இருக்கு அப்படின்னா இது x⁻3 இருக்கும், இது x⁻4 இருக்கும். இது 3 டிகிரி அல்லது கியூபிக் பேரபோலா, இது 4 டிகிரி அல்லது 4 டிகிரி பேரபோலான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி உங்களுக்கு
அந்த ஷேப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின் ஜேடிஓல நிறைய முறை கேட்டிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அதே போல இந்த ரிலேஷன் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பீம்ல டிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அந்த பீம்ல டிஃப்ளெக்ஷன் நடக்குது டெல்டா, ஸ்லோப் இருக்கு தீட்டா. ஐ வாண்ட் தீட்டா ஒய், ஒய்ன்றது டிஃப்ளெக்ஷன், ஒய்ன்றது டிஃப்ளெக்ஷன். டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தீட்டாவை கொடுக்கும். டி தீட்டா பை டிஎக்ஸ் அது உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட்டை கொடுக்கும். டிஎம் பை டிஎக்ஸ் அது உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸை கொடுக்கும். ஷியர் ஃபோர்ஸ் பை டிஎக்ஸ் அதாவது சேஞ்ச் இன் ஷியர் ஃபோர்ஸ் பை டிஎக்ஸ் அது உங்களுக்கு லோடை கொடுக்கும். அதாவது இத dy பை டிஎக்ஸா, இந்த இடத்துல டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் டிஐ இப்படியும் பழகிக்கோங்க. டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் டிஎக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கியூப் டிஏ இப்படியும் பழகிக்கோங்க. லோடு வேணுமா, டி பவர் 4 ஒய் பை டிஎக்ஸ் பவர் 4 டிஐ விச் இஸ் ஈக்குவல் டு லோடு. நீங்க இதை இன்டகிரேட் பண்ணா அதுக்கு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா கீழே வருதா. இப்ப ஷியர் ஃபோர்ஸ் இன்டகிரேட் பண்ணா பெண்டிங் மொமெண்ட், பெண்டிங் மொமெண்ட் இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு தீட்டா ஸ்லோப், ஸ்லோப்பை நான் இன்டகிரேட் பண்ணா டிஃப்ளெக்ஷன். இப்படி அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும், இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. பியூர் பெண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத் ராணி, அந்த ஃபார்முலா அந்த பியூர் பெண்டிங்ல அந்த கண்டிஷன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன சார் பியூர் பெண்டிங், வாட் இஸ் மீன் பை பியூர் பெண்டிங்? பியூர் பெண்டிங் அப்படின்னா என்னன்னா, பியூர் பெண்டிங் அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் a cantilever beam subjected to moment, a cantilever beam subjected to moment அந்த மாதிரி ஒரு கேஸை வந்து நீங்க வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்படி மொமெண்ட் இருக்கும் பொழுது அதுக்கான ஷியர் ஃபோர்ஸ் 0 ஒன்லி டெட்லைன். ஆனா அதுக்கான பெண்டிங் மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பியூர் பெண்டிங்கா வந்து இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் வேரி ஆகாது, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். dm by dx which is equal to shear force. பெண்டிங் மொமெண்ட் சேஞ்ச் ஆனாதான் ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். இங்க பாருங்க பெண்டிங் மொமெண்ட் சேஞ்ச் ஆகல பாருங்க, கான்ஸ்டன்டா இருக்கா. so that the shear force is 0. இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூர் பெண்டிங். அப்ப ஒரு கேண்டிலிவர் பீம்ல எந்த இடத்துல மொமெண்ட் ஆக்ட் ஆனாலும் அந்த மொமெண்ட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து அந்த சப்போர்ட் வரையும் பெண்டிங் மொமெண்ட் கான்ஸ்டன்ட், ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றது என்டையர் இதுக்குமே அது 0வா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த மொமெண்ட் காம்பினேஷனோட ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அப்ப ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது இல்லையா, வெர்டிகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, அப்ப ஷியர் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா இருக்கும், அப்ப ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த டைம்ல அது ஃப்ரீ பெண்டிங்கா இருக்க வாய்ப்புகள் கிடையாது, அது ஃப்ரீ பெண்டிங்கா இருக்க வாய்ப்புகள் கிடையாது, அதாவது பியூர் பெண்டிங்கா இருக்க வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ தட் அகைன் நான் இங்க வரேன். cantilever beam subjected to uniformly varying load. சம்டைம் இந்த சப்போர்ட் ரியாக்ஷனே கேட்பாங்க. அப்ப இந்த சப்போர்ட்ல shear force at the support அப்படின்னாலும் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னாலும் WL/2 WL/2 உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் கேட்கறாங்க அப்படின்னா WL²/6 WL²/6 அப்படின்ற மாதிரி பெண்டிங் மொமெண்ட் வந்து என்னன்னா கிடைக்கும். ஷியர் ஃபோர்ஸ் WL/2 அப்படின்ற மாதிரி வந்து என்னன்னா கிடைக்கும். இப்போ இன்கேஸ் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு, அதுல சென்டர்ல ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த பெண்டிங் மொமெண்ட் என்ன WL/4. நான் ஸ்டாண்டர்ட் கேசஸ் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்ப இன்னொரு கான்செப்ட சொல்றேன். dm/dx which is equal to shear force. ஓகேவா? இந்த பெண்டிங் மொமெண்ட் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, எங்க இந்த பெண்டிங் மொமெண்ட்டுக்கு ஷியர் ஃபோர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனை புரிஞ்சுக்கோங்க. want the bending moment dm which is equal to shear force into dx. change in bending moment அப்படின்ற ஒண்ணு இருக்கக்கூடாது, dm இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இப்படி நம்ம வந்து பார்த்துக்கலாம். எப்படி பார்த்துக்கலாம்னா, whenever the shear force is 0 அல்லது ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0 அல்லது மினிமமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய பெண்டிங் மொமெண்ட் அப்படின்றது மேக்சிமமா இருக்கும்.
இது ஒரு கான்செப்ட். பெண்டிங் மொமெண்ட் அப்படின்றது மேக்சிமமா இருக்கும், அந்த பாயிண்ட்ல தான் மேக்சிமமா இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுதுன்னா ஸ்டாண்டர்ட் கேஸா பெண்டிங் மொமெண்ட் WL²/8 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. WL²/8 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப உங்களுடைய லோடு காம்பினேஷனா இல்ல, பாதி வரையும் யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இப்ப இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு பாசிட்டிவ், ரைட் ஹேண்ட் சைட்ல நெகட்டிவா இப்படி வந்து நிற்கும். ஏதோ ஒரு இடத்துல ஜீரோ ஆகுதுல, அப்ப ஜீரோ ஆகுற இந்த இடத்துக்கான டிஸ்டன்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாதான் அந்த டிஸ்டன்ஸுக்கு பெண்டிங் மொமெண்ட் மேக்சிமம். அந்த பெண்டிங் மொமெண்ட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நான் பேசுற சென்ஸ் வந்து புரியும் நான் நம்புறேன். அப்ப பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன்ல, அந்த பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன்ல ஜீரோ அப்படின்னு ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ல நீங்க ஜீரோன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த ஷியர் ஃபோர்ஸை நீங்க வந்து கொண்டுட்டு வரலாம். ஓகேவா? அப்படி அந்த ஷியர் ஃபோர்ஸ் which is equal to ஜீரோன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை கொண்டுட்டு வரலாம். ஒன்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னே உங்களால மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேண்டிலிவர் பீம்ல 2DL ஆக்ட் ஆச்சுன்னா உங்களுடைய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கான்ஸ்டன்ட். நான் ரிப்பீட் பண்றேன். கேண்டிலிவர் பீம்ல அதாவது ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா உங்களுடைய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அப்படின்றது கான்ஸ்டன்ட். கேசிய சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் தான் கான்ஸ்டன்டா இருக்குமே ஒழிய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கிடையாது. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் தான் கான்ஸ்டன்ட். பட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஒரு சைக்கிளிக் போல, ஒரு இடத்துல நெகட்டிவாகவும் ஒரு இடத்துல பாசிட்டிவாகவும் மாறும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல மொமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னா ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். கேண்டிலிவர் பீம்ல மொமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னா கேண்டிலிவர் பீமுக்கான அந்த பெண்டிங் மொமெண்ட் கான்ஸ்டன்ட், பியூர் பெண்டிங். அதுக்கு பேர் பியூர் பெண்டிங்னா இதுக்கு பேர் பியூர் ஷியர். பியூர் ஷியரா இருக்கும் பொழுது இதுக்கான பெண்டிங் மொமெண்ட் என்னவாகும்னா இப்படி ஒரு இடத்துல பாசிட்டிவாகவும் ஒரு இடத்துல நெகட்டிவாகவும் இருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுதோ, எந்த இடத்துல ஒரு பெண்டிங் மொமெண்ட் ஜீரோவா ஆகுதோ அந்த இடத்த நான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரோஃப்ளெக்சர் அப்படின்னு நான் சொல்லலாம். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரோஃப்ளெக்சர் அப்படின்னு சொல்லலாம். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரோஃப்ளெக்சர்னா என்னன்னு கேட்பாங்க. எக்ஸாக்டா சென்டர்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா, கிளாக் வைஸ்ல போனா மேல நெகட்டிவ் கீழே பாசிட்டிவ். இன்கேஸ் எக்ஸாக்டா சென்டர் இல்லாம ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி L/3 2L/3 இந்த டிஸ்டன்ஸ் தள்ளி எம்ன்ற மொமெண்ட் ஆக்ட் ஆகும் பொழுது அப்ப என்ன ஆகும்? இப்படி கிடைக்கும் 2m/3 and then m/3. அந்த லென்த்தை பேஸ் பண்ணி அந்த லென்த்தை தூக்கிட்டு அந்த எல்லுக்கு பதிலாக எம் போட்டுக்கோங்கன்ற, அந்த எல்லுக்கு பதிலாக எம் போட்டுக்கோங்கன்ற. ஆக மொத்தம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை உங்களுடைய அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல கண்டினியூஸா ஒரு மொமெண்ட் இருக்குன்னா அதுக்கு பேர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட். அந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட் ஆக்ட் ஆகும்பொழுது அப்ப உங்களுக்கான ஷியர் ஃபோர்ஸ் என்னவா ஆகும் அப்படின்னா இப்படி ஒரு கான்ஸ்டன்டா ஒரு பார் வந்து கிடைக்கும். இப்போ பெண்டிங் மொமெண்ட் என்னவாகும்னா இப்படி ஹரிசாண்டலா வந்து என்னன்னா மாறி இருக்கும். அப்ப ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றது கான்ஸ்டன்ட், பெண்டிங் மொமெண்ட் அப்படின்றது ஹரிசாண்டலா ஒரு பாக்ஸ். அப்ப இது நீங்க நோட் பண்ணிக்கணும். ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா கப்புள் மாதிரி ஆக்ட் ஆகுமா? புரியுதா இல்லையா? நிறைய மொமெண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா பெண்டிங் மொமெண்டே இருக்காதுன்றாங்க. பெண்டிங் மொமெண்டே இருக்காதுன்றாங்க. whenever பெண்டிங் மொமெண்ட் இல்லாம ஷியர் ஃபோர்ஸ் மட்டும் இருக்குன்னா அதுக்கு பேரு பியூர் ஷியர் கண்டிஷன். அதுக்கு பேரு பியூர் ஷியர் கண்டிஷன். அதுக்கு பேரு பியூர் ஷியர் கண்டிஷன். அப்ப பியூர் ஷியர் கண்டிஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கிற வழக்கம் உண்டு. இதுவே ஓவர் ஹேங்கிங் பீம். வாட் இஸ் த ஓவர் ஹேங்கிங் பீம்? இப்படி ஒரு சப்போர்ட், இப்படி ஒரு சப்போர்ட், இது ஏ இது பி, இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், இது குறுக்க இருக்கக்கூடிய எல், இதுதான் ஓவர் ஹேங்கிங் பீம். இதையும் பியூர் பெண்டிங் கான்செப்ட் வரும். ஏன்னா இதுக்கான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி வேரி ஆகும். இதுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரபிசைடலா வேரி ஆகும். அப்ப பியூர் ஷியர் அப்படின்றது ரெண்டு சப்போர்ட்டுக்கு நடுவுல ரெக்டாங்குலரா இருக்கு இல்லையா, இதுதான் பியூர் ஷியர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். எதுதான் பியூர் ஷியர் கண்டிஷன் சொல்றோம்? whenever the load is பாயிண்ட் லோடா இருக்கும்போது தான் இந்த கேஸ் வந்து ஒத்து வரும். பாயிண்ட் லோடா இல்லாம
உங்களுக்கு யூடிஎல்லா இருக்கு. வாட் இஸ் த யூடிஎல்? யூடிஎல்லா இருக்கு அப்படின்னா அப்ப உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்ஸரை பத்தி தெரியணும். யூடிஎல்லா இருக்கு. இப்போ யூடிஎல்லா இருக்க போது உங்களுடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வேரி ஆகும்? இப்படி வேரி ஆகும். இதை நீங்க ரெகுலரா படிச்சுக்கோங்க. இது WA, இது -WL/2, இது -WA, இது -WA, இது +WL/2. இப்படி வந்து வேரி ஆகும். ஒண்ணு சார். இப்ப நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இன்கேஸ் இதுக்கு மொமெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்க. அந்த மொமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்க இல்லையா, அது ஜென்ரலா வந்து என்னன்னா சென்டர்ல மொமெண்ட் வந்து மேக்சிமமா இருக்கும். ஏன்னா சென்டர்ல தான் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ். வெர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து இப்படி வெர்டிக்கலா போகுது. ஓகேவா? வெர்டிக்கலா போகுது. ஓகேவா? இத மாதிரி இடத்துல இருக்கிறத விட நீங்க இந்த இடத்துல மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது தான் வந்து சேஃப். அப்ப அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய மொமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சென்டர் பாயிண்ட்டுக்கான மொமெண்ட் which is equal to WL²/8 தான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்டட் டு யூடிஎல்னா அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த L² பதிலாக L² - 4A² போட்டா போதும். W/8 அப்படின்ற மாதிரி வந்து என்னன்னா கிடைக்கும். சார் நான் இன்னொன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்னுடைய நடுவுல இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டுக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் L, இது A, இது A, L greater than 2A, L less than 2A, L equal to 2A நான் சொல்றேன். L equal to 2A அப்படி ஒரு கேஸ் இருக்குன்னா ME which is equal to 0. அப்ப பெண்டிங் மொமெண்ட் எப்படி தெரியுமா வேரி ஆகும்? இப்படி வேரி ஆகும். இது 0 டச் பண்ணும், ஆனா மேல போகாது. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸர் அப்படின்ற ஒண்ணு வந்து இருக்காது. பட் இதுவே உங்களுடைய L greater than 2A இருக்கும் பொழுது நீங்க அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்க. ME which is equal to W/8 L² - 4A². அதை யூஸ் பண்ணீங்கன்னா மொமெண்ட் வந்து பீக்ல பாசிட்டிவ்ல கிடைக்கும். அந்த மொமெண்ட் வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது ஈக்குவல் டு 0 ஆகுதுல, இது கிரேட்டர் தென் 0 இருக்கும். அப்படி கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் சிம்பிளி அதுக்கான மொமெண்ட் இப்படி போகும். அப்ப ரெண்டு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸர் when overhanging beam supported to UDL and then length greater than 2A. இப்ப length less than 2A அவன் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸர் பத்தி கேட்கறாங்கன்னா அவன் கொஸ்டினே டிக்ளேர் பண்ணிட்டான். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸர் என்ன? அப்படி பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸரை பத்தி கேட்கறாங்கனாலே நீங்க சொல்லிடலாம் length greater than 2A, length less than 2A அப்படின்ற மாதிரி அவன் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸர் அவன் வந்துட்டாலே அவன் லென்த் கிரேட்டர் தென் 2A தான் நிக்கிறான்னு அர்த்தம். லென்த் லெஸ் தென் 2A இருக்கு இல்லையா, இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஜஸ்ட் இப்படி வந்து நிற்கும். அவன் 0 கூட தொட மாட்டான். ME which is equal to negative. ME which is equal to negative. இதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்க வாய்ப்புகள் இருக்கா? சோ வாட், கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியாவே வந்து இருக்கு. புரியுதா இல்லையா? ஒரு 5 minutes எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுங்க. குயிக்கா கண்ணை மூடிக்கிட்டு இமேஜின் பண்ணுங்க, டைஜஸ்ட் பண்ணுங்க குயிக்கா ப்ளீஸ்.
எஸ், கண்டினியூ பண்ணலாமா? கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சம்டைம் இன்னும் கிரிட்டிக்கலான கேசஸ்க்கு அவங்க டேரக்ட் ஆன்சர் போல சில விஷயத்தை கேட்க வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு கேண்டிலிவர் பீம், கேண்டிலிவர் பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆகுது, ஓகேவா? சாரி, யூவிஎல், யூனிஃபார்ம்லி வேரிங் லோட். அப்போ வாட் இஸ் த சியர் ஃபோர்ஸ் அட் தி சப்போர்ட்? WL/2. What is the bending moment at the support? WL²/6. அப்ப இப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்கா? அதே இடத்துல ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு கொடுக்குற அப்ப வாட் இஸ் த பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம்? பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம் அப்படின்ட்டு WL²/9 எங்க ஆக்ட் ஆகும்? மேக்ஸிமம் பெண்டிங் எங்க ஆக்ட் ஆகும்? எங்க பெரிய லோடு இருக்கோ அந்த லோட்ல இருந்து ஹரிசாண்டலி L/√3 டிஸ்டன்ஸ்ல WL²/9√3 ஆக்ட் ஆகும். 9√3 ஆக்ட் ஆகும். அப்ப இதான் வந்து விஷயம். Again, simply supported beam subjected to this kind of triangular load. Exactly mid zone la WL²/12 அப்படின்ற ஒரு பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகும். கேட்க வாய்ப்புகள் இருக்கா? கேட்கலாம் அல்லது கேட்காமலும் போகலாம். ஆனா இந்த மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கு, கண்டென்ட் இருக்கு அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல ஆல்ரெடி சொன்னதான், d²y/dx² ஈக்குவல் டு மொமெண்ட் EI இருக்கும். இது அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒன்று. அப்ப ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் முதல்ல மெக்காலேஸ் டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். மெக்காலே டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல என்ன பண்றாங்க? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணிடுறாங்க. EI d²/1 which is equal to m. அந்த எம்முக்கு ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்றோம், பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அதுதான் ஸ்லோப் ஈக்குவேஷன். அகெயின் நான் ரெண்டாவது வாட்டி இன்டகிரேட் பண்றேன். அப்ப இந்த ஈக்குவேஷனை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ண என்ன ஆகும்? d²y/y dy/dx வரும், which is equal to m க்கு ஒரு இன்டகிரல் பிளஸ் c. இதுக்கு பேர் ஸ்லோப். EI dy/dx பதிலாக வெறும் y போட்டு ஈக்குவல் டு டபுள் இன்டகிரல் ஆஃப் m dx. இதுக்கு பேரு டிஃப்ளெக்ஷன். அப்ப ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அது இதுதான், அதுக்கான ஃபார்முலா இதுதான். கான்செப்ட் புரிஞ்சு டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு ஒரு முறை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுக்கு ஸ்டாண்டர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 6 கேசஸ் அல்லது 8 கேசஸ் சொல்லியிருப்பேன். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார் வேரியஸ் ஸ்பீட் ஸ்டாண்டர்ட் கேசஸ். அந்த ஸ்டாண்டர்ட் கேசஸ் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இன்னும் சில விஷயங்களை உங்களால் பார்த்துருந்துக்க முடியும். அந்த ஸ்டாண்டர்ட் கேஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட்கட் பேஸ் பண்ணி சொல்லியிருந்துப்பேன். எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு
moment. A cantilever beam subjected to point load. A cantilever beam subjected to UDL. Cantilever beam subjected to uniformly varying load. அதே போல simply supported beam subjected to point load. Simply supported beam subjected to UDL. இல்ல நான் என்ன சொல்றேன், முதல்ல மொமெண்ட் கண்டுபிடிங்க. m வெறும் m மொமெண்ட், WL மொமெண்ட், WL square by 2 மொமெண்ட், WL square by 6 மொமெண்ட், WL by 4 மொமெண்ட், WL square by 8 மொமெண்ட். ஒன்ஸ் மொமெண்ட் கண்டுபிடிச்சா ஸ்லோப் இஸ் டிஃப்ளெக்ஷன். அப்ப ஸ்லோப் அப்படின்றது which is equal to ML by EI. டிஃப்ளெக்ஷன் equal to டெல்டா. உங்களுக்கு கிடைச்ச தீட்டாவோட எல் பை 2 மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல நான் தீட்டாவை சொல்லிடுறேன். இதுதான் ஃபார்முலா. ML by EI, ML by 2EI, ML by 3EI, ML by 4EI, ML by 4EI, ML by 3EI. அப்ப இதெல்லாமே வந்து என்னன்னா ஸ்லோப்பை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இருக்கிற ஷார்ட்கட். வேற எம்முக்கு பதிலாக நீங்க டபிள்யூ இந்த விஷயத்தை நீங்க கொண்டுட்டு வந்து சேருங்க எம்முக்கு பதிலாக. இப்போ பாருங்க, WL ஸ்கொயர் பை 3EI. இங்க எம்முக்கு பதிலாக அதை சேர்க்கும் பொழுது WL கியூப் பை 8. எம்முக்கு பதிலாக WL ஸ்கொயர் பை 6 சேர்க்கும் பொழுது WL கியூப் பை 24EI. எம்முக்கு பதிலாக WL பை 4 சேர்க்கும் பொழுது WL ஸ்கொயர் பை 16EI. எம்முக்கு பதிலாக WL ஸ்கொயர் பை 8 சேர்க்கும் பொழுது WL கியூப் பை 24A. அதே போலதான் இப்ப டிஃப்ளெக்ஷன் பார்க்க போறோம். தீட்டா பை L பை 2. ஸோ தட் இப்ப நம்ம தீட்டா கடைசியா கிடைச்ச அந்த ஒயிட்ல எழுதியிருக்கிறதெல்லாம் தீட்டா ஸ்லோப், அந்த ஸ்லோப்பை சப்ஸ்டியூட் பண்ணணும். தீட்டா பை L பை 2, theta into 2L by 3, theta into 3L by 3, sorry 3L by 4, theta into 4L by 5, theta into L by 3, theta into 5L by 6. அந்த தீட்டாவுக்கு பதிலாக ML by EA சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா ML ஸ்கொயர் டிவைடட் பை 2EI, WL cube divided by 3EI, WL power 4 divided by 8EI, WL power 4 divided by 30EI, WL cube divided by 48EI, 5WL power 4 divided by 384EI. This is the deflection. இது ஸ்லோப். அப்ப ஸ்லோப் எது, டிஃப்ளெக்ஷன் எது அப்படின்றது சில பீமுக்கு 6 பீமுக்கு தெரியும். இதை வச்சு மற்ற பீமுக்கு நம்மளால போக முடியும். இந்த ஸ்டாண்டர்ட் கேசஸ் போக முடியும். முடியாதது அப்படி எதுவும் இல்லை. ஸ்டாண்டர்ட் கேசஸ் போகலாம். எக்ஸாம்பிள் கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு UDL இருக்கு இல்லையா, இப்போ அவன் ஆஃப் UDL கேட்குறான். இப்போ கம்ப்ளீட் UDL இருக்குன்னா அது இல்லாமல் ஆஃப் UDL கேட்குறான். இப்போ கம்ப்ளீட் UDLக்கு டெல்டா, டெல்டாவை பொறுத்தவரை WL power 4 divided by 8EI, தீட்டாவை பொறுத்தவரை WL cube divided by 6EI. இப்போ ஆஃப் UDL இருக்கிறப்ப இப்போவுமே அந்த தீட்டா மாறாது. W அப்படின்ற L cube divided by 6EI அந்த தீட்டா மாறாது. ஒரே ஒரு சேஞ்சு, L cube பதிலாக L by 2 போடுங்க,
WL/2 the whole cube divided by 6EA. When simplify this, you will get theta. அந்த theta அது மிக்ஸ் பண்ண, இது B வைங்க, இது C வைங்க, இது A வைங்க. அப்ப இது இப்படி பெண்ட் ஆகுதுன்னா theta மிக்ஸ் பேனும் theta எண்டும் ஒண்ணுதான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. வான் டெல்டா அங்கதான் சேஞ்ச் ஆகும். என்ன ஆஃப் யூடிஎல் இருக்கு, இப்படி பெண்ட் ஆகுது, இங்க ஒரு டெல்டா, இங்க டெல்டா அதிகம். அப்ப இது டெல்டா 1, இந்த சைடு இருக்கிற குட்டி டெல்டாவை டெல்டா 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப எனக்கு ஐ வாண்ட் டெல்டா 2னா இந்த டீட்டாவில் அதை பேஸ் பண்ணி tan theta which is equal to delta 2 by L/2. அப்ப L/2 into tan theta which is equal to theta when the theta is small, which is theta small இருந்தா இது ரெண்டுமே சேர்த்து அது delta 2 இருக்கும். அப்ப delta 2 கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி we have delta 1, we have to add both, ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதே தான் வந்து என்னன்னா உங்களுக்கு a cantilever beam subjected to point load at the end, a cantilever beam subjected to point load at the mid span அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து நடக்கும். ஓகேவா? அது எண்டை பொறுத்தவரை y max which is equal to WL cube divided by 3EA, which is equal to WL square divided by 2EA. இதுவே at the mid span அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண theta which is equal to WL square divided by 8EA. அது மிட் ஸ்பேனாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ எண்டாக இருந்தாலும் சரி, theta is constant. அதே போல் y at the free end, YA இது ஏன்னு வச்சுப்போம், ஃப்ரீ எண்ட் வச்சுப்போம், 5WL cube by 48EA. எக்ஸாம் ஹாலில் தான் போய் பண்ணுவேன்னா வேலைக்கு ஆகாது. ஆனால் இந்த கான்செப்ட் எப்போ யூஸ் ஆகும்னா when the I value is 2i 3a இது மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதை மாதிரி கான்செப்ட் நல்லாவே வந்து யூஸ் ஆகும், யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்ற இதா. அப்போ இது மாதிரி கான்செப்ட் நல்லாவே வந்து யூஸ் ஆகும். கான்ஜுகேட் பீம் மெத்தட் அப்படின்றது ஒரு இமேஜினரியா இருக்கக்கூடிய ஒரு பீம் தான் கான்ஜுகேட் பீம். அப்போ அந்த கான்ஜுகேட் பீமை பொறுத்தவரையும் இஃப் ரியல் பீம்ல அது இப்படி இருக்குன்னா கான்ஜுகேட் பீம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், ஃபிக்ஸடு ஃப்ரீயாகவும் ப்ரீ ஃபிக்ஸடாகவும் மாறிடும். ஒரு இன்டர்னல் ஹிட்ஜி இருக்குன்னா இந்த இடத்துல அது ரோலர் சப்போர்ட்டாக மாறும். ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா அது அதே ரோலர் சப்போர்ட்டாக தான் இருக்கும். கான்ஜுகேட் பீமை பொறுத்தவரையும் சியர், கான்ஜுகேட் பீமுக்கான சியர் அல்லது சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அதை முதல்ல கண்டுபிடிங்க. கான்ஜுகேட் பீமுக்கான அந்த சியர் ஃபோர்ஸ் அல்லது சியர் which is equal to slope of the real beam. கான்ஜுகேட் பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இமேஜினரி பீமுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். அப்போ அந்த பெண்டிங் மொமெண்ட்டை கண்டுபிடிங்க, அது உங்களுக்கு டிஃப்ளெக்ஷனை கொடுக்கும். அப்போ கான்ஜுகேட் பீமை கண்டுபிடிச்சாதான் அந்த கான்ஜுகேட் பீமுக்கு சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய தெரிஞ்சாதான் உங்களுக்கு ரியல் பீமுக்கு ஸ்லோப்போ அல்லது டிஃப்ளெக்ஷனோ கிடைக்கும், கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது இந்த கொஸ்டினாக கேட்பாங்க. இதுதான் கான்ஜுகேட் பீம் மெத்தட் அப்படின்றது அர்த்தம். மொமெண்ட் ஏரியா மெத்தட்னு சொல்லிட்டு இன்னொருத்தம் இருக்கா, அந்த மொமெண்ட் ஏரியா மெத்தடை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி என்ன சார் மொமெண்ட் ஏரியா மெத்தட்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கண்டென்ட் தான் இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தட்ல இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கண்டென்ட் தான் இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தட்ல இருக்க போகுது. நீங்க பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறீங்க, அதுக்கான சிஜி தெரியுது. சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைகிறீங்க, அதுக்கான சிஜி தெரியுது. அப்ப இதை பேஸ் பண்ணி உங்களால ஸ்லோப்பையோ அல்லது டிஃப்ளெக்ஷனையோ கண்டுபிடிக்கலாம். நான் பேசுற சென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இப்ப ஒரு கேண்டிலிவர் பீம்
கேசஸை கொடுக்குறாங்க மொமெண்ட் ஏரியா மெத்தட்னா. ஒரு கேண்டிலிவர் பீம் கேசஸை கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் நீங்கள் வந்து வரைகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அப்படின்னு ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஏரியா ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இன்டூ சிஜி டிவைடட் பை இஐ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். புரியுதா? ஸோ இஃப் ஐ வாண்ட் த ஸ்லோப், அப்போ ஏரியா ஆஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போங்க, ஏ பை இஐ போடுங்க, உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கும், டீட்டா கிடைக்கும். அப்போ இதுக்கு பேர் என்ன? மொமெண்ட் ஏரியா மெத்தடு. இதுக்கு பேர் என்ன? மொமெண்ட் ஏரியா மெத்தடு. இப்போ ஸ்டாண்டர்ட் கேசஸ் ஒரு 6 கேஸ் பார்த்தோம் இல்லையா, அதை விட மற்ற கேசஸ் எல்லாமே வந்து என்னன்னா இன்னும் ப்ராப்பராக கேட்க வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்டு கேண்டிலிவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராப்டு கேண்டிலிவருக்கு ப்ராப்டு ரியாக்ஷன் கேட்குற வழக்கம் எப்பவுமே இருக்கு. எக்ஸாக்ட்லி டபிள்யூன்ற லோடு சென்டரில் ஆக்ட் ஆகும்போது வாட் இஸ் த ப்ராப்டு ரியாக்ஷன்? RA which is equal to 5W by 16. RA which is equal to 5W by 16. அப்ப இது ஒரு ப்ராப்டு ரியாக்ஷன்ஸ். In case a cantilever beam subjected to UDL அப்படின்னா அப்ப எண்டில் ஒரு ப்ராப்டு ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப வாட் இஸ் தட் ப்ராப் ரியாக்ஷன்ஸ்? A இது B. அப்ப இந்த இடத்துல 5WL by 8, பட் இந்த இடத்துல 3WL by 8 அப்படின்ற மாதிரி மாறும். அப்ப இந்த ப்ராப் ரியாக்ஷன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அல்லது சம்டைம் இந்த சப்போர்ட்ல இருக்கக்கூடிய மொமெண்ட் கேட்கலாம். MB which is equal to WL square by 8. நெகட்டிவ்னா ஹாகிங், அது நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்றத சம் போடும்போது தெரிஞ்சிடும், ஹாகிங் ஆர் சாகிங். Case a continuous beam or more than 2 support, UDL ஆக்ட் ஆகுது எக்ஸாக்ட்லி L/2 L/2 the distance. அப்போ இது போல ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது ஐ வாண்ட் த ரியாக்ஷன்ஸ், இந்த நடுவில் வச்சுக்கிறது தான் வந்து ப்ராப்டு ரியாக்ஷன்ஸ் RB ஈக்குவல் டு 5WL by 8EI அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது MB. MB வேணும் அப்படின்னா -WL ஸ்கொயர் டிவைடட் பை 32 போடணும். அதே இடத்துல மொமெண்ட் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த எண்டு ரியாக்ஷனும் இந்த எண்டு ரியாக்ஷனும் வேணும்னா ரியாக்ஷன் A and then reaction C which is equal to 3WL by 18EI அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த ரியாக்ஷன் ஏவும் ரியாக்ஷன் பியும். இந்த ப்ராப்டு ரியாக்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராப்பராக வந்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா தான் இந்த ப்ராப்டு ரியாக்ஷன்ஸ் போய் இருக்க முடியும். ஆனால் சம்டைம் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் கேசஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து சென்ட்ராய்டை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஏரியான்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அப்போ ஒரு விஷயம், அதில் ஒரு குட்டி ஏரியாவை எடுக்கிறேன். above தி எக்ஸ் ஆக்சிஸ்னா இந்த ஒய்ன்ற டிஸ்டன்ஸ், above தி ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ். அப்போ ஏரியா இன்டூ எக்ஸ், அப்புறம் ஒரு இன்டெக்ரல். அப்போ உங்களுக்கு டோட்டலாக எல்லா ஏரியாவும் சேர்த்தா மாதிரி கிடைக்கும். டிவைடட் பை டோட்டல் ஏரியா which will give x bar. இது உங்களுடைய சென்ட்ராய்டை கொடுக்கும். அப்போ y பார்க்கும் அதே தான், சமேஷன் ஆஃப் ஏரியா இன்டூ y டிவைடட் பை சமேஷன் ஆஃப் ஏரியா கிட் கேன்சல் y. இது y பாரை கொடுக்கும். ஏரியா இன்டூ எக்ஸ், இது ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. இது செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாவா மாத்தணும்னா இன்னும் அதே டிஸ்டன்ஸால இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் எக்ஸ் அதுவும் மீட்டர் போட்டுக்கோங்க, அந்த எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் அதுவும் மீட்டர் போடுங்க. எம் பவர் 4 அல்லது எம்எம் பவர் 4 அப்படின்ற மாதிரி மாறும். அப்ப அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ விச் இஸ் ஈக்குவல் டு எம்எம் பவர் 4ன்ற மாதிரி மாறுது இல்லையா? அப்ப இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம் பவர் 4ல உங்களுக்கு
யூனிட்ல கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன். சார் இந்த சென்ட்ராய்டை கண்டுபிடிக்கிறது சம்மு ஒரு வாட்டி நான் ரிவிஷன் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா, செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா நான் இப்போ சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்போ அடுத்ததா பேரலல் ஆக்சிஸ் தியரம்னு ஒரு தியரம் இருக்கு. அந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம்னா என்ன சார்? ஒரு நிமிஷம். வந்து சேவ் பண்ணவே மாட்டேன். ஞாபகப்படுத்தி ஒவ்வொன்றும் இனிமேல் எழுதுனா உடனே உங்களுக்கு அனுப்பிச்சு. அப்ப சென்ட்ராய்டை பொறுத்து ஒரு இது இருக்கு. இதோடைய சிஜியை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிக்கிறேன், அது ஐசிஜி. பட் இதோட பேஸை பொறுத்தோ அல்லது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ல கீழே இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸோ இல்லை ஒய் ஆக்சிஸை பொறுத்தோ நான் கண்டுபிடிக்கிறேன்னா இப்போ ஐஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கிற பேஸை பொறுத்து ஈக்குவல் டு ஐசிஜி பிளஸ் ஏரியா டு ஒய் ஸ்கொயர். ரெண்டு ஆக்சிஸ்க்கு இடையில இருக்கிற பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒய். அந்த ஒய்யை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஐசிஜி பிளஸ் ஏரியா இன்டு ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ்எக்ஸ். இப்படி நம்ம மாற்றிருக்கலாம். அப்போ கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க? ஒரு ரெக்டாங்குலர் பீம் இருக்கு அல்லது ஒரு பார் இருக்கு. இந்த பார் சிஜியை பொறுத்து என்ன? சிஜியை பொறுத்துனா சிஜியை பொறுத்து சிஜி எக்ஸ் தானே, எக்ஸ் ஆக்சிஸ் சப்போர்ட் சிஜில DDQ/12. எந்த ஆக்சிஸை பொறுத்து பார்க்குறீங்களோ அந்த ஆக்சிஸ் ஒரு டைமென்ஷனை கட் பண்ணும். அந்த டைமென்ஷனை நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேவா? BDQ/12 பிளஸ் ஏரியாவுக்கு பதிலாக பிடி போடுவீங்க. அண்ட் தென் கீழே இருக்கிற எக்ஸை பொறுத்து தான் நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா வேணும்னா கீழே இருந்து அது வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் d/2. ஸோ தட் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக d/2 தி ஹோல் ஸ்கொயர். when we simplify this we can get BDQ/3. அப்போ அவங்க பேரலல் ஆக்சிஸ் தியரத்துல சென்ட்ராய்டை பொறுத்து என்ன அல்லது பேஸை பொறுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத மட்டுமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுன்னு இல்லைங்க, எது வேணாலும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அது சியை பொறுத்து என்ன, பாட்டம் ஆக்சிஸை பொறுத்து என்ன, டாப் ஆக்சிஸை பொறுத்து என்னன்னு கேட்கலாம். இப்போ இது சிஜி, இது x2, இது x1. அப்போ ICG which is equal to BH3/36. BH3/36. IX1 டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா BH3/4. BH3/4. பாட்டம்ல இருந்து பார்த்தீங்கன்னா IX2 which is equal to BH3/12. BH3/12. இப்படி நமக்கு 3 வேல்யூ கிடைக்கும். சார் எப்படி வேணாலும் கேட்கலாம் கொஸ்டின், அதனால கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க. எது வேணாலும் உங்களுக்கு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த தியரியை மட்டும் புரிஞ்சா போதும். எக்ஸாம்பிள், ஒரு சிஜில இருந்து கேட்டா இது பின்னு வச்சுப்போம், இது டி வச்சுப்போம். DDQ/12 அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணலாம். பட் உங்களுக்கு சிஜியில் இல்லாம பேஸ்ல இருந்து கேட்டாங்கன்னா இப்ப நான் சொன்ன ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். அவன் பேஸ்ல இருந்தும் கேட்காம சிஜில இருந்தும் கேட்காம இப்ப இங்க ஒரு பேஸ் நான் வைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா d/4 அப்படின்ற டிஸ்டன்ஸ். இப்ப இதுல இருந்து எனக்கு தட் மீன்ஸ் இது x2ன்னு வைக்கிறேன். இந்த x2 ஆக்சிஸை பொறுத்து வாட் இஸ் த ஐ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஐசிஜி பிளஸ் ஏரியா ஒய் ஸ்கொயர், அந்த ஃபார்முலாவை நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருக்குமா.
இப்போ இதுல இன்னொன்னு நம்ம வந்து பார்க்கணும். parallel axis தியரம் எந்த அளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா நமக்கு முக்கியமா இருக்கிறது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். அது என்ன பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்? பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்தை பொறுத்த வரையும் அது இங்க யூஸ் ஆகாது. எங்க யூஸ் ஆகும்னா சாஃப்ட்ல யூஸ் ஆகும். சாஃப்டை பொறுத்த வரையும் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இது ஒரு சர்க்குலர் தான். ஒய் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஒய் ஐஎக்ஸ். பட் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா ஐஇஜெட் வேணுன்றப்ப இது யூஸ் பண்ணுவோம். ஐஎக்ஸ் பிளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு ஐஇஜெட். இதுக்கு பேரு ஜேன்னு சொல்லலாம். அதுக்கு பேரு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற ஒரு நேம் வந்து வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சர்க்குலரான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த சர்க்குலரான ஒரு ஷேப்புக்கு டயக்ராமுக்கு ஐஎக்ஸோ அல்லது ஐஒய்யோ 5d⁴ டிவைடட் பை 64. ஓகேவா? பட் ஐஇஜெட் வேணும்னா ஐஎக்ஸ்எக்ஸ் பிளஸ் ஐஒய்ஒய் ஈக்குவல் டு, அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க. 5d⁴ டிவைடட் பை 64 ஆட் பண்ணா 2ஆல மல்டிப்ளை பண்ணாலும் ஒண்ணுதான். அப்ப d⁴ டிவைடட் பை 32ன்னு கிடைக்கும். இதுக்கு பேர் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சர்க்குலர் ஷேப்புக்கு தான் அவங்க கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு டைமென்ஷன்லாம் கொடுத்து கூட கேட்கலாம். பேசுறது புரியுதுங்களா? டைமென்ஷன்லாம் கொடுத்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு கேட்கலாம். ஓகேவா? அப்ப BD³/12 பிளஸ் DB³/12. அப்ப இதுல இருந்து காமனா நான் என்ன வெளியெடுக்கலாம்? பியை வெளியெடுக்கலாம், டியை வெளியெடுக்கலாம். அதே நேரத்தில் 12ஐயும் வெளியெடுக்கலாம். வெளியெடுத்தா இங்க என்ன இருக்கும்? d². இங்க என்ன இருக்கும்? b² இருக்கும். இப்படி ஒரு ஃபார்முலாவை மக்கப் பண்ணோமா? அப்படி ஃபார்முலா கேட்டது கிடையாது. அவங்க டைமென்ஷன் கொடுத்துருவாங்க. 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். நீங்க டைரக்டாவே இங்க சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலே போதும். இதை மாதிரி ஒரு ஃபார்முலாவை மக்கப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதுவே வந்து ஒரு ஹாலோ சர்க்குலர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹாலோ சர்க்குலருக்கு ஐ வாண்ட் ஐஎக்ஸ் அண்ட் ஐ வாண்ட் ஐஒய். அது உங்களுக்கு தெரியும். d⁴ d⁴ டிவைடட் பை 64 அப்படின்னு போட்டுட்டு if I want IZ அப்படின்னா, அதாவது J வேணும்னா IX plus IY போட்டா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப by 64 into 2 times into d⁴ minus d⁴. அப்படி இல்லைனா by 32 d⁴ minus d⁴. இதை மாதிரி கிடைக்கும். இது வந்து ஹாலோ சர்க்குலர் தான். ஹாலோ சர்க்குலர் தான். உங்களுக்கு நான் பேசுற சென்ஸ் புரியும் நான் நம்புறேன். இதே போல எது வேணாலும் கொஸ்டினா கேட்பாங்க. ஸ்ட்ரெஸ் இனர்ஷியா, சிக்மானா ஐஎக்ஸ், சிக்மா ஒய்னா ஐஒய், டவு சியர் ஸ்ட்ரெஸ்னா ஐஎக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? இப்போ ஐ வாண்ட் ஐ மேக்ஸ் ஆர் ஐ மினிமம் வேணும்னா ஐஎக்ஸ் பிளஸ் ஐஒய் பை 2 லெஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐஎக்ஸ் மைனஸ் ஐஒய் by 2 the whole square plus IXY the whole square. இப்படி போடணும். எதுக்காக? இந்த மேக்சிமம் இனர்ஷியா மினிமம் இனர்ஷியா அப்படின்ற அந்த கான்செப்ட்ல இது வந்து கொஞ்சம் வந்து என்னன்னா அக்கர் ஆகும். இதுதான் சார் உங்களுடைய அந்த சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறது, இல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது, இல்ல போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது. ஓகே, பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இதுல சம்மு கேட்டாங்கன்னா மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகவும் நான் சம்மும் வந்து கொடுத்துருக்கேன். என்டையர் கான்செப்ட் இஸ் கிளியர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பியூர் பெண்டிங். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பியூர் பெண்டிங் எதை மாதிரி இடத்துலலாம் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஈவன் என் ஓவர் ஹேங்கிங் பீம்ல கூட இந்த இடத்துல வந்து என்னன்னா பியூர் பெண்டிங் தான். பெண்டிங்ல இப்படி வந்து இது பியூர் பெண்டிங் தான். அப்ப பியூர் பெண்டிங் வரும்பொழுது ஒரு ஈக்குவேஷனை நான் வந்து கொடுக்க முடியும். அதுக்கு பேரு பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ். அது என்ன சார் பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத் ராணி. அதுதான் வந்து என்னன்னா பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ். அதுதான் உங்களுடைய பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ். மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத் ராணி. இந்த பெண்டிங் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி அவங்க எதெல்லாம் கேட்கலாம்? எது வேணாலும் அவங்க வந்து கேட்கலாம். ஓகேவா? எது வேணாலும் கேட்கலாம்.
பெண்டிங் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் இந்த எஃப் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ ஐ வாண்ட் எஃப் அப்படின்னா எஃப் அல்லது சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு எம் பை ஐ இன்டு ஒய். ஸோ தட் ஐ பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இஜெட், அந்த இஜெட்டுக்கு பேர் செக்ஷன் மாடலஸ். ஐ பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இஜெட், அந்த இஜெட்டுக்கு பேர் செக்ஷன் மாடலஸ். இப்போ இந்த இடத்துல சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு எம் பை இஜெட்னு கிடைக்கும். அப்போ வேரியஸ் ஷேப்புக்கு அவன் கேட்கறது அந்த இஜெட் என்ன அல்லது இந்த எம் பை இஜெட் என்ன, இதை தான் வந்து என்னன்னா அவன் கொஸ்டினாக வந்து கேட்பான். எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்குலர் பீம் ஆர் ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். இந்த இடத்துல இதுதான் வந்து ஒய் மேக்ஸ், தட் மீன்ஸ் டி பை 2. அப்போ ஐ பை ஒய் பிடி கியூ பை 12 டிவைடட் பை ஐ பை ஒய், இது ஐ, ஒய் என்ன டி பை 2. வென் சிம்பிளிஃபை திஸ் பிடி ஸ்கொயர் பை 6ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் உங்களுடைய செக்ஷன் மாடலஸ், இதுதான் உங்களுடைய செக்ஷன் மாடலஸ். இதுவே உங்களுடைய பீம் இப்படி லொக்கேட் ஆயிருந்தது அப்படின்னா அப்போ டிபி ஸ்கொயர் பை 6ன்னு கிடைச்சிருக்கும். அப்படியே உல்டாவா வந்து என்னன்னா மாற வேண்டியதுதான். இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்கொயரா இருக்கு அப்படின்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் வேல்யூ. அப்போ ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூ பை 6. ஓகேவா? இதுவே நீங்க டயக்னலா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த டயக்னல்ல பாருங்க, அந்த மேல இருந்து கீழே வரை இருக்கக்கூடிய அந்த ஒய் நமக்கு வந்து தெரியணும். ஏ பை ரூட் 2 அப்படின்ற ஒன்று வந்து கிடைக்கணும். அப்போ செக்ஷன் மாடலஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஒய் ஈக்குவல் டு ஏ கியூ பை 6 ரூட் 2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஏ கியூ பை 6 ரூட் 2ன்ற மாதிரி கிடைக்கும். அப்போ இந்த செக்ஷன் மாடலஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த்து ரிசர்வ்ல இருக்கு, இல்லை ஒரு விஷயம் இன்னொன்று ஷேப்பை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் ஒரு டைமண்ட், இப்போ ரெண்டுமே ஒன்று தான், இது கொஞ்சம் திருப்பி வச்சிருக்கோம். அப்போ இதில் ரெண்டு செக்ஷன் மாடல்ஸையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். அதாவது ஏ கியூ பை 6ன்ற அந்த ஸ்கொயருக்கான செக்ஷன் மாடல்ஸையும் ஏ கியூ பை ரூட் டீயும் கம்பேர் பண்ணி கேன்சல் அவுட் பண்ணால் ரூட் 2 கிடைக்கும், 1.414ன்னு கிடைக்கும். அப்போ ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்பொழுது டைமண்டுக்கான வேல்யூ ஸ்ட்ரென்த் வேல்யூ 41.4% வந்து இன்க்ரீஸ்டு, நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். செக்ஷன் மாடல்ஸ் கேட்குற வழக்கம் எல்லா ஷேப்புக்கும் உண்டு. அப்போ ஐ பை ஒய் இட் இஸ் ஈக்குவல் டு செக்ஷன் மாடலஸ் பிஹெச் கியூ பை 36 டிவைடட் பை ஃப்ரம் தி டாப்லேருந்து பார்க்குறீங்கன்னா 2h by 3. ஸோ தட் 2h by 3 is equal to ph square divided by 24. This is also a section modulus. ஒரு சர்க்குலர் ஃபூட்டிங் இருக்கு அல்லது சர்க்குலர் ஷேப் இருக்குன்னா 5d power 4 divided by 64 divided by d by 2 which is equal to 5d cube divided by 32. இதுவும் செக்ஷன் மாடலஸ் தான். இதுவே ஒரு ஹாலோ சர்க்குலரா இருக்குன்னா அப்ப 5 divided by 32d d power 4 minus small d power 4 இதுவும் செக்ஷன் மாடலஸ் தான். இதுவே உங்களுடைய இது அதாவது ஒரு ஹாலோ ரெக்டாங்குலரா இருக்கு அப்படின்னா அந்த ஹாலோ ரெக்டாங்குலருக்கான செக்ஷன் மாடலஸ் அப்படின்றது பிடி கியூப் மைனஸ் பிடி கியூப் டிவைடட் பை 6d அப்படின்னு வந்து என்னன்னா மாறி இருக்கும். அப்ப இதுவும் செக்ஷன் மாடலஸ் தான். அப்ப ஒவ்வொரு ஷேப்புக்கும் இந்த செக்ஷன் மாடலஸ் அப்படின்றது எப்படி இருக்கும், எப்படி வேரி ஆகும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபிக்ஸ்டு பீம். ஒரே நிமிஷம் இருங்கம்மா.
சரி, அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேக்குதா கேக்குதா அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து என்னன்னா செக்ஷன் மாடல்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு வந்து தேவை. செக்ஷன் மாடல்ஸை பேஸ் பண்ணி தான் மொத்த கொஸ்டின் ஏரியாவும் இந்த பெண்டிங் ஈக்குவேஷன்ல இருக்கு. மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத் ராணி, இதுதான் வந்து உங்களுக்கான ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து என்னென்ன பார்ப்பீங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு டார்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் வருதுன்னா அப்போ அது டோட்டலாக வந்து என்னன்னா வேற. ஓகேவா, டார்ஷனல் ஈக்குவேஷன் வருதுன்னா அப்போ அது உங்களுக்கு டோட்டலாக வந்து என்ன வேற. ஓகே, அங்க மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத் ராணி. ஓகேவா, எலிசபெத் ராணி இது அப்படியே வந்து என்னன்னா மாறும். ஈக்கி அதாவது மே ஐ இருக்கு இல்லையா, அது டி ஜே பெண்டிங் பதிலாக டார்சன், ஐக்கு பதிலாக போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா, அப்ப டி ஜே டவு ஆர் ஒய் அதாவது டி தீட்டா பை எல். ஸோ இந்த ஒரு கான்செப்டையும் இதையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணணும். இல்லை ஜே அப்படின்றது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஜே அப்படின்றது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டீன்றது டார்சன், டவுன்றது ஸ்ட்ரெஸ். ஓகேவா, ஸோ இதுதான். அப்ப இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எப்படி நான் வந்து ஐ பை ஒய் அந்த கான்செப்டை பார்த்தோமோ அதே போல இங்க ஐ பை ஆர் அந்த கான்செப்டை பார்க்கணும். அது இஜெட்னா இது இஜெட் பி, செக்ஷன் மாடலஸ்னா இது போலார் செக்ஷன் மாடலஸ், அது செக்ஷன் மாடலஸ்னா இது போலார் செக்ஷன் மாடலஸ். அப்ப கொஸ்டின் ஏரியா ஒரு சர்க்குலரான ஒரு பீம் இருக்கு, இல்லைன்னா சர்க்குலரா ஒரு சாஃப்ட் இருக்குன்னா அந்த சர்க்குலர் சாஃப்ட்டுக்கு வாட் இஸ் த போலார் செக்ஷன் மாடலஸ் அப்படின்றது கொஸ்டினா கேட்பாங்க. அல்லது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பேஸ் பண்ணியும் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து என்னென்ன இருக்கு. ஓகேவா, அப்ப இதை பேஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, அப்ப ரெண்டுத்தையும் வந்து என்னன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, கம்பேரிட்டிவ்லி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதே இடத்துல டார்க் பேஸ் பண்ணி அல்லது பவர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. பவர் விச் இஸ் ஈக்குவல் டு 2π nt divided by 60 which is equal to power. Power which is equal to 2π nt divided by 60 which is equal to power. அப்ப பவரை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா ஸ்டோர்டு எனர்ஜி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரெசிலியன்ஸ் அப்படின்னாலும் மேக்சிமம் அந்த ஸ்டோர் எனர்ஜி தான் அவங்க வந்து இது பண்றாங்கன்னு சொன்னேன். அதாவது ஸ்டோர் எனர்ஜிக்கான வேல்யூ Q which is equal to P square L divided by 2AE, ஸ்டோர்டு எனர்ஜிக்கான வேல்யூ. ஓகேவா, இப்ப இதுல ஜென்ரலா வந்து P by 2 டெல்டா எல் ஒரு ஃபார்முலா இருக்கும், P into டெல்டா எல் ஒரு ஃபார்முலா. லோடு சடனா அப்ளை ஆகுதுன்னா P டெல்டா எல், லோடு கிராஜுவலா அப்ளை ஆகுதுன்னா P by 2 டெல்டா எல். இதுதான் லோடு சடனா அப்ளை ஆகுதா, லோடு கிராஜுவலா அப்ளை ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிலியன்ஸ், ரெசிலியன்ஸ் ரெசிலியன்ஸ் அப்படின்றது நீங்க U which is equal to P square L divided by 2AE போடுறீங்க இல்லையா, அது மட்டும் ரெசிலியன்ஸ்க்கான வேல்யூ கிடையாது. அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்லையும் சொல்லணும்னா U which is equal to sigma square divided by 2E into V, இதுவும் வந்து என்னன்னா உங்களுடைய ரெசிலியன்ஸ் தான். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை தான் நம்ம ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் சொல்லுவோம். அப்ப ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை நம்ம ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மாடலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் ஒரு டேர்ம் இருக்கு, MR, மாடலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். மாடலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் என்ன, proof resilience divided by volume, which will give the modulus of resilience. அப்ப proof resilience by volume அதுதான் உங்களுக்கு modulus of resilience கொடுக்கும். அப்ப modulus of resilience which is equal to sigma square volume divided by 2E divided by volume get cancel, sigma square divided by 2E
இதுதான் மாடலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஃபார்முலாஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபார்முலாஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த ரெசிலியன்ஸ்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு ஆக்சுவல் லோட பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு ஷியர் அப்படின்னா U which is equal to sigma square V divided by 2E போட்டோம் இல்லையா, அதே போல tau square V divided by 2G போடணும். எப்போ எனர்ஜி டியூ டு ஷியர், எனர்ஜி டியூ டு ஷியர். அதே போல ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு டார்க். இப்போ டார்க்குக்கு என்ன பண்ணலாம், T ஸ்கொயர் L டிவைடட் பை 2GJ. அதுதான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு டார்க். அல்லது ஆஃப் இன்டூ தீட்டா இன்டூ T, அதில் டீட்டாக்கு பதிலாக TL டிவைடட் பை GJ இது மாதிரிலாம் போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்தது ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு மொமெண்ட். ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு மொமெண்ட். அப்ப அந்த மொமெண்ட் என்ன பண்ணலாம், U ஸ்ட்ரெயின் எனர்ஜி which is equal to ஆஃப் ML by EI, அதாவது ஆஃப் M into theta. அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு மொமெண்ட் தட் மீன்ஸ் M ஸ்கொயர் L டிவைடட் பை 2EI. இப்படி நீங்கள் வந்து கொண்டுட்டு வரலாம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு மொமெண்ட். ஓகேவா. ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு செல்ஃப் வெயிட், அதை என்ன கண்டுபிடிக்கலாம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி U which is equal to A lambda ஸ்கொயர் L கியூப் டிவைடட் பை 6E. இதுதான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு செல்ஃப் வெயிட். ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு செல்ஃப் வெயிட், செல்ஃப் வெயிட். ஓகேவா. அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு செல்ஃப் வெயிட் கேட்கலாம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு மொமெண்ட் கேட்கலாம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு டார்க் கேட்கலாம். வாட் எவர் அவங்க எது வேணாலும் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பேஸ் பண்ணி கொஸ்டினாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்த்துட்டோம். ஓகே. மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் எல்லாமே இவ்வளோதான், இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து என்னன்னா எஃபெக்டிவ் லென்த்தை பற்றி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. எஃபெக்டிவ் லென்த் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட், ரெண்டு எண்டும் சப்போர்ட் வந்து என்னன்னா ஃபிக்ஸடாக இருந்தால் என்ன, ஒன்று ஃபிக்ஸடாக இருந்து ஒன்று வந்து என்னன்னா ஃப்ரீயாக இருந்தால் என்ன, அந்த ஒரு டேபிள் வந்து என்னன்னா நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஒன்று ஃபிக்ஸடு ஒன்று மூவபிள், அதை ரெஸ்ட்ரெயின்ஸ் அகெயின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதை பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூலர் ஃபார்முலா. இந்த யூலர் ஃபார்முலா I ஸ்கொயர் EI டிவைடட் பை L எஃபெக்டிவ் ஸ்கொயர். ஓகேவா. அதில் L எஃபெக்டிவ்க்கு பதிலாக இப்போ போத் எண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு அப்படின்னா L/2ன்னு போடணும். அப்போ L எஃபெக்டிவ்க்கு பதிலாக L/2 தி ஹோல் ஸ்கொயர் போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா. ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு அதர் ஒன் இஸ் ஃபிக்ஸ்டுனா L/√2 போடணும். ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு அதர் எண்ட் ஃப்ரீனா 2Lன்னு போடணும். ஓகேவா. ஒன் இஸ் பின்னு அதர் வந்து என்னன்னா பின்னுனா அப்போ நீங்கள் வந்து Lன்னு போட்டால் போதும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கான அந்த வேல்யூ. ஓகேவா. ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கு. யூலர் தியரி எந்த அளவு முக்கியமோ அதே போல் ரேங்கிங் தியரி ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் தி ரேங்கிங் தியரி PR is equal to PC divided by 1 plus alpha lambda square. இது வந்து என்னன்னா ரேங்கிங் கான்ஸ்டன்ட் அப்படின்ற அந்த வேல்யூ வந்து என்னன்னா சொல்லும். ஓகேவா. ரேங்கிங் கான்ஸ்டன்ட் சொல்லும். அந்த ரேங்கிங் கான்ஸ்டன்ட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா PC டிவைடட் பை 1 plus sigma C divided by pi square E into lambda square which is equal to PR. இது வந்து என்னன்னா ரேங்கிங் கான்ஸ்டன்ட்டை இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ தட் அது ரேங்கிங் தியரி, இவ்வளோ தியரி. இப்போ உங்களுக்கு டைம் வந்து 11 மணி ஆயிடுச்சு. நான் சொல்லக்கூடிய அத்தனை கான்செப்டும் இன்னைக்கு படிச்சு வைங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ரைட்டிங் எழுதி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு ஃபுல் டே எழுத போறீங்க. என்னெல்லாம் எழுத போறீங்க அப்படின்னா RCCக்கான மேரத்தான் வீடியோ போய் பார்த்துருங்க. ஃபார் தி ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட் அதில் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டும் இருக்கும், தேடி போய் பார்த்துருங்க தயவு பண்ணி. ப்ளஸ் ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டுக்கான தனியாக வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்போம், போய் பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு மேரத்தான் மட்டும் அப்லோட் ஆகிருக்கும். RCC ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், சாயில் மெக்கானிக்ஸ், fluid mechanics including open channel flow 1, 2, 3, 4, environmental engineering, survey. 6 சப்ஜெக்டை நாளைக்கு எழுதணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. 6 சப்ஜெக்ட். இப்போ நான் கொடுத்தது 6 சப்ஜெக்ட் தான். இதை தாண்டி என்ன இருக்கு, ஹைவே இருக்கு, ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் இருக்கு, CPM பெட்டு, அப்புறம் பில்டிங் மெட்டீரியல், இதெல்லாம் இருக்கு.
இதை கொஞ்சம் விடுவோம். எனக்கு இந்த 6 சப்ஜெக்டை நாளைக்கு எழுதணும். உங்களுடைய மொத்த கண்டென்ட்டுமே 6 சப்ஜெக்ட் நோக்கி தான் வந்து இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, தயவு பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் உட்காரணும். இப்போ டைம் வந்து என்னன்னா எக்ஸாக்டாக 11 மணினா நீங்கள் உட்காரணும், நீங்கள் உட்கார்ந்து படிக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, தயவு பண்ணி உட்கார்ந்து படிங்க. டைம் இஸ் 11 o'clock. ஸோ காலையில் நாளைக்கு காலையில் அப் டு 8 மணி வரையும் டைம் வச்சுக்கோங்க. 8 மணிக்குள்ள இந்த 6 யூனிட்டும் கம்ப்ளீட்டாக முடிங்க. எவ்வளோ முடியுமோ முடிங்கன்னு நான் சொல்லலை, கம்ப்ளீட்டாக முடிங்க, கம்ப்ளீட்டாக முடிங்க, கம்ப்ளீட்டாக முடிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ தட் ரைட்டிங் சேலஞ்சுக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ரைட்டிங் சேலஞ்சுக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த 6மே சேர்த்து நாளைக்கு காலையிலேயே ரைட்டிங் சேலஞ்ச் இருக்கும், நாளைக்கு நைட்டும் ரைட்டிங் சேலஞ்ச் இருக்கும். நாளைக்கு ஃபுல்லாகவே நான் உங்களை எழுததான் வைக்க போகிறேன். ஓகேவா? ட்ரை டு கம்ப்ளீட்மா. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் இல்லையா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓ